ஹாய், வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட வெப்சைட்டுக்கு எப்படி டிராஃபிக்க டிரைவ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ வெப்சைட் கிரியேட் பண்றது முக்கியம் தான். அதோட முக்கியம் வந்து கீவேர்ட்ஸ் ஜெனரேட் பண்ணி அதை வந்து நீ செலக்ட் பண்றது. அடுத்து வந்து எஸ்இஓ பண்ணி கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி கண்டென்ட் ரெடி பண்றது. இது எல்லாமே ரொம்ப முக்கியம்தான். பட் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஒரு ஒரே ஒரு எய்ம் தான், ஒரே ஒரு டார்கெட் தான், ஒரே ஒரு மிஷன் தான். அது என்ன அப்படின்னா, நம்மளோட வெப்சைட்டுக்கு டிராஃபிக்கை டிரைவ் பண்ணணும். ஸோ டிராஃபிக்கை டிரைவ் பண்றது இது எல்லாமே பண்ணிட்டோம். டிராஃபிக் டிரைவ் ஆக ஆரம்பிச்சிடும். பட் ஆனா இதுக்கு மேல வந்து சில சில விஷயங்கள் எல்லாமே நம்ம டிராஃபிக்கை டிரைவ் பண்ண வைக்கிறதுக்கு செய்யணும். அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ டிராஃபிக்கை டிரைவ் பண்றதுக்கு ஒரு ஒரு ஈஸியான மெத்தடு ஒன்று இருக்கு. அதை நான் இப்போ இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ quora.comல லாகின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? quora.comல லாகின் பண்ணிட்டு இப்போ ஏதாவது ஒரு பிளாக் எடுத்து உங்களுக்கு ஃபார் சாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ போர்ஷ் பத்தி போர்ஷேவோட இன்ஜின் பத்தி இருக்கு. ஸோ காப்பி பண்ணிட்டு quoraல இதை பத்தின ஏதாவது கொஸ்டின்ஸ் எதுவும் கேட்டிருக்காங்களா அப்படின்றத பார்க்குறோம். ஸோ கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்க, வாட் மேக்ஸ் த போர்ஷே 911 so iconic அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளோட பிளாக் இதுதான் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது உங்களோட பிளாக்னு வச்சுக்கோங்க. நீங்க பிளாக் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. இந்த பிளாகை வந்து நீங்க ப்ரமோட் பண்ணணும். ஸோ கோரா போயிருங்க. கோரா போயிட்டு கொஸ்டின்ஸ்ல இது கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை பேர் ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. நீங்க ஆன்சர் பண்ண ரெடி ஆயிருங்க. ஸோ ஐ நோ few things about Porsche 911. போர்ஷேன்றது காரு. and it's so iconic அப்படின்னு ஒரு because it's a handmade அப்படின்னு ஒரு ஆன்சர் எழுதுறீங்க. ஆன்சர் எழுதிட்டு ஸோ இது ஒரு ஒன்லைன் ஆன்சர்னு எழுத தேவையில்ல. நீங்க ஒரு 2-3 லைன்ஸ் இந்த போர்ஷில் 9-1 பத்தி நீங்க ரிவ்யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இல்ல வேற உங்களோட நீஷ் பத்தி ரிவ்யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்குரிய கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இருக்கும். அந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்றீங்க. ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ உங்களுக்கு இது பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும். இஃப் யூ வாண்ட் ஃபர்தர் டீடைல்ஸ் அப்படின்னு அதை ஆன்சர் பண்ணிட்டு ஒரு லைன்ல ஆன்சர் பண்ண தேவையில்ல, என் நம்பர் ஆஃப் லைன்ஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அந்த போர்ஷே இது இருக்கு இல்லைங்களா, அந்த போர்ஷே இன்ஜினோட பிளாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பிளாகை காப்பி பண்ணிட்டு இங்க நீங்க பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அப்போ யாரு பார்த்தாலுமே உங்களோட பிளாகை வந்து படிப்பாங்க. ஸோ படிக்கும்போது உங்களோட இன்டர்நெட் ஸ்பேஸ்ல வந்து உங்களுக்கு டிராஃபிக் வந்து டிரைவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட். அதுவும் இது ரொம்ப ஒரு ஒரு சூப்பர் மெத்தடு, ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஸோ இதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர்ஸ் வந்து ப்ரொமோட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களோட பிளாக்ஸ் வந்து ப்ரொமோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிராஃபிக் டிரைவ் ஆரம்பிச்சிடும். இதுன்னு இல்லை, உங்களுக்கு எந்த டாபிக் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற ஏதாவது டாபிக்ஸ் எடுக்கணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ கோரா வந்து கிட்டத்தட்ட பொக்கிஷம் மாதிரி. சரிங்களா? ஸோ இப்போ ஹெல்மெட்ஸ் என்ன போடுங்களா, ஹெல்மெட்ஸ் போடுறோம். ஸோ இதில் வந்து வேரிங் எ ஹெல்மெட் மோட்டார் சைக்கிள் அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் ஆன்சர் பண்ணுங்க. லாகின் பண்ணிட்டு அதை ஆன்சர் பண்ணுறீங்க. ஆன்சர் ஹெல்மெட் பற்றி இது பண்ணிட்டு ஹெல்மெட் பற்றி ஒரு பிளாக் போட்டிருந்தீங்கன்னா
அதை வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறீங்க. ஸோ உங்களோட பிளாக்ஸ் ப்ரமோட் பண்றதுக்கு கோரா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டூலா நீங்க யூஸ் பண்ணிக்கிறலாம். இதுல நிறைய பேருக்கு நல்ல பைசாவை டிராபிக்கை டிரைவ் பண்ணி கொடுத்து நிறைய பைசா இந்த கோரா.com வந்து சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. ஸோ நீங்களும் இதை எப்பனாலும் ட்ரை பண்ணலாம். இது வேற எந்த டாபிக்ஸ் இருந்தாலும் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ இதுல ரொம்ப நம்ம முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த கொஸ்டின்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்தீங்க அப்படின்னா இதுல நிறைய அப்ளிகேட் மார்க்கெட்டர்ஸும் இருப்பாங்க. இப்போ பாருங்க சில ஆன்சர்ஸ் நான் பார்க்குறேன். ஸோ மோர் இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா விக்கிபீடியா அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இது கோரா.com இன்டர்னல் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெல்மெட்ஸ் பத்தி அவர் இது பண்ணியிருக்காரு, ஓட்டிங்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்ளிகேட் பண்ண நார்மலா. இதுல என்ன ரொம்ப முக்கியமா நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு 10 பிளாகுக்கு நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க, 10 பிளாகுக்கு 10 கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்றீங்க அப்படின்னா எல்லா பிளாகுக்கும் வந்து நீங்க வந்து உங்களோட லிங்கை ஆட் பண்ணிடாதீங்க. எல்லா பிளாகிங் லிங்க்குக்கும் உங்களோட யூஆர்எல் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட கோரா அக்கௌண்ட்டை அவங்க பேன் பண்ணிடுவாங்க. ஒரு 10 கொஸ்டின் இது பண்றீங்க அப்படின்னா 7 இதுக்கு ஜெனுவினா ஆன்சர் பண்ணுங்க. எந்த ஒரு உங்களோட பிளாக் யூஆர்எல்ஸையோ பிளாக் லிங்கையோ அதில் ஆட் பண்ணிடாதீங்க. 10 இதுல 7 இதுக்கு ஜெனுவினா ஆன்சர் பண்ணுங்க. 3க்கு மட்டும் உங்களோட லிங்கை ஆட் பண்ணுங்க. சரிங்களா? எல்லா கொஸ்டின்ஸ் எல்லா ஆன்சர்ஸுக்கும் உங்களோட லிங்க் ஆட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பேன் பண்ணிடுவாங்க. அதை பண்ணவே பண்ணாதீங்க. எல்லா டாபிக்குக்கும் கோரால ஒரு கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. எல்லா கொஸ்டின்ஸுக்கும் உங்களோட யூஆர்எல் உங்களோட பிளாக் லிங்கை வந்து பேஸ்ட் பண்ணிடாதீங்க. 7 இதுக்கு ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா 3 இதுக்கு மட்டும் உங்க லிங்க் இது பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா டிராபிக் ஜென்ரேட் ஆகும். நிறைய பேர் கோரால அவங்களோட ஆன்சர்ஸை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா டிராபிக் ஜென்ரேட் ஆகும். இது ஒரு மெத்தடு. கோரா ஒரு ரொம்ப முக்கியமான மெத்தட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.